சிவப்பு நிறம்னாலே என்னன்னா தைரியம், ஆற்றல் மற்றும் எச்சரிக்கையின் குறியீடாக என்ன செய்து விளங்குது. அது மாத்திரம் இல்ல, அந்த சிவப்பு நிறத்திற்கு அலை நீளம் வந்து அதிகம் கொண்டிருப்பதனால் அதிக தூரத்தில் இருக்கிறத கூட நம்ம என்ன செய்ய முடியுமா, தெளிவாக பார்க்க முடியுமா. இப்போ நீங்க சமீபத்தில் நமக்கு சந்திர கிரகணம் நடந்துச்சு. சந்திர கிரகணம் நடக்கும்போது அந்த ஒரு 1-1:30க்குலாம் அந்த சந்திரன் எப்படி தெரிஞ்சு ரத்தமாக என்ன செஞ்சு சிவப்பு நிறத்தை தெரிஞ்சு. எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. அது எதுக்காக? சந்திரன் பக்கத்துல இருக்கே இல்லை, ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அதனுடைய அலைநீளம் அதிகமாக இருக்கையினால், நீண்ட அலைநீளம் கொண்டிருப்பதனால அது நமக்கு அந்த சந்திரன் எப்படி தெரிஞ்சு தெளிவாக என்ன செஞ்சு தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாம மனித உணர்வுகளை தூண்டும் சக்தி வாய்ந்த நிறம் எதுதானா? இந்த சிவப்பு தானா. தீவிரமான உணர்ச்சிகளை சிவப்பு நிறம் என்ன செய்தான் குறிக்குதா. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாடியில வந்து ஹீமோகுளோபின் வந்து நிறமி வந்து இருக்கனால ரத்தம் எப்படி இருக்கு, எந்த நேரத்துல இருக்கு ரத்தம்? சிவப்பு நேரத்துல இருக்கு. அப்போ அந்த சிவப்பு நேரத்துல என்ன செய்யுது, சிவப்பு நேரம் ரத்தம் கூட எப்படிதான் இருக்கு, சிவப்பு நேரத்துல தான் இருக்குது. இந்த சிவப்பு நிறத்தை அடிக்குது மட்டும் இல்லாம ஆக்சிஜனை உடலுக்கு என்ன செய்தான் கடத்துதான் சிவப்பு நிறம். ஆசிய கலாச்சாரங்களில் நம்ம ஸ்போர்ட்ஸ் டேல முதலாவது என்ன செய்தோம், நம்ம எல்லாம் ஒலிம்பிக் டார்ச் என்ன செஞ்சோம், ஏற்கனவே பார்த்தா நம்மளுடைய நிகழ்ச்சிகளே என்ன செய்யப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது. அதே போலதான் ஆசிய கலாச்சாரங்களில் மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம் மற்றும் கொண்டாட்டத்திற்காக நிறமாக சிவப்பு என்ன செய்யறாங்களா கருதுகிறார்களா. இதே துடிப்பை கூட என்ன செய்யுமா அதிகரிக்கவும் கவனத்தை ஈர்க்கவும் என்ன செய்யலாம் கூடியது இந்த சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் வந்து பாசம் மற்றும் போர் என இரு வேறுபட்ட முரண்பட்ட உணர்வுகளையும் வலிமையும் உணர்த்தும் ஒரு தனித்துவமான ஒரு நிறமாகும். நம்ம வந்து அன்பா இருக்கோம்னா கூட ஒரு ரோஸ் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா கூட அது என்னதான் கொடுப்போம், ரெட் கலர்ல தான் ரோஸ் என்ன செய்வோம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம போர் ஒரு இந்த சிக்னல் போறீங்க, போகும்போது எப்ப நிக்கீங்க, ரெட் லைட் போட்டோட என்ன செய்றீங்க, நிக்கிறீங்க. அப்ப அந்த சிவப்பு நிறம் ஸ்டாப் அப்படிங்கறத என்ன செய்யுது குறிக்குது. சரிதானே? அது மாத்திரம் இல்ல, ஒரு ஃபயர் இன்ஜின் போகுது, ஃபயர் இன்ஜின் போகும்போது மேல என்ன லைட் எரியும், சிவப்பு லைட் தான். எதுக்காக? அபாயம் அப்படிங்கிறத அது என்ன செய்யுது எரியப்படுது. அந்த நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்துலயுமே ஒரு ரெட் லைட்டும் 2 எலும்பு கூட என்ன செய்யும் இருக்கும். எதுக்காக? அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அதனால என்ன செய்யும், நமக்கு ஆபத்து அப்படிங்கிறதுக்காக, அபாயம்ன்றதுக்காக தான் அங்கேயே சிவப்பு விளக்கு என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அடுத்தது ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ஆம்புலன்ஸ்லாம் போகுது. அந்த ஆம்புலன்ஸ்ல என்ன லைட் தெரியும், ரெட் லைட். ஆமா, அந்த ரெட் லைட்டும் ஆம்புலன்ஸை பார்த்த உடனே நம்ம என்ன செய்யணும், ஒதுங்கி என்ன செய்யணும், வழி விடணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி என்ன செய்ய நமக்கு ஏற்படுத்துது. சரி, இதுல மட்டும்தான் சிவப்பு லைட்டா, அப்படியே சிவப்பு நிறமா இல்ல. நம்ம தக்காளி சாப்பிட்ற தக்காளி, மாதுளை, பீட்ரூட், ஆப்பிள் எல்லாத்தையுமே என்னதான் இருக்கு, ஸ்ட்ராபெரி, சிவப்பு மிளகாய் எல்லாமே எப்படிதான் தெரியுது, சிவப்பு நிறத்தை தான் இருக்கு. இதுதான் நம்ம சாப்பிடுகிற உணவுப் பொருட்கள் சிவப்பு என்ன செய்து காணப்படுகிறது. சரியா?